கடந்த மே 23ஆம் தேதி அன்று ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏற்காட்டில் 48வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியினை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், வனம் மற்றும் கதர்த்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் இணைந்து ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்து நேரில் பார்வையிட்டனர். சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் என அனைத்து தரப்பினரும் மகிழ்விக்கும் வகையில் ஏற்காடு அண்ணா பூங்காவில் வனச்சூழல் போன்று யானை, முயல், குரங்கு, மேலும் பல்வேறு வனவிலங்குகள் உள்ளடக்கிய சிகப்பு, ஆரஞ்சு, வெள்ளை வண்ண 50,000 ரோஜாக்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தது. தவிர அண்ணா பூங்காவில் தோட்டக்கலைத்துறையின் வளத்தை தெரிவிக்கும் வகையில் பல்வேறு வகையான பழங்கள், காய்கறிகள், வாசனை பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அனைத்தும் சுற்றுலா பயணிகள் மத்தியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியினை காண தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும், ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். நடந்த மலர் கண்காட்சியை 3,39,598 சுற்றுலா பயணிகள் கண்டு களித்துள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.